ஹாய்ங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, முருங்கைப்பூ ரெசிபி தாங்க. இந்த முருங்கைப்பூவை வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாங்க. நம்ம இன்றைக்கி பொரியல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முருங்கைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திட்டு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே கறிவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. ரொம்ப நேரம் வெங்காயம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த முருங்கைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, ஆனால் அதிகமாக யாரும் நம்ம செய்யறதில்ல. இது கூடயே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துனிங்கன்னா தக்காளி வெங்காயமெல்லாம் டக்குன்னு நல்லா வதங்கிடுங்க. இது கூடயே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பு கூடயே தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்திருக்கிறேன். இது கூடயே 2 வரமிளகாய் இருந்தால் சேர்த்திக்குங்க, இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கிட்டு தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ முருங்கைப்பூவை நல்லா வதக்கலாங்க. இந்த முருங்கைப்பூ டக்குன்னு வெந்துருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட முட்டை கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாம்பார் செய்யலாம், வடை செய்யலாம், சட்னி செய்யலாம், எல்லா ரெசிபியும் இந்த முருங்கைப்பூவில் செய்யலாங்க. ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். இந்த முருங்கைப்பூ நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே ஆயிலே வதங்கட்டும். இப்போ இந்த முருங்கைப்பூ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த முருங்கைப்பூவை நல்லா வேக விடுங்க. இந்த முருங்கைப்பூ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் செய்யறதுக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயக்காமல் நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கட்டை பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நரன்னு அரைச்சிக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நரன்னு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம். தண்ணி சேர்த்தாலும் நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை முருங்கைப்பூ கூட சேர்த்திக்கலாம். முருங்கைப்பூ வெந்த பின்னாடி தான் சேர்த்தணும். நல்லா வதக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். நீங்கள் கொத்தவரங்காய், இந்த பீர்க்கங்காய், இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி மசாலா செஞ்சு வதக்கி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி வற்ற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா முட்டை பிடிக்கும்னா இந்த மசாலாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வெறும் முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சத்துக்கள் அதிகங்க. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.